ஸ்ரீ ட்ரோனா ஆஸ்ட்ரோ சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். வணக்கம் ஜோதிட நண்பர்களே. 2023ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 30ஆம் தேதி பார்த்திங்கன்னா ராகு கேது பெயர்ச்சி நடக்க போகுது. இந்த 2023 புத்தாண்டில் பார்த்திங்கன்னா பெரும்பாலான காலத்தில் ராகு பகவான் பார்த்திங்கன்னா மேஷத்துலேயும் கேது பகவான் பார்த்திங்கன்னா துலா ராசியிலையும் அமர்ந்து 12 ராசிகளுக்கு பலனை அழிச்சுக்கிட்டு வராங்க. பொதுவாக ராகு பகவான் பார்த்திங்கன்னா மேஷம், ரிஷபம், கடகம், கன்னி, மகரம் ஆகிய 5 ராசிகளில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்ல பலன்களை தரக்கூடியவர்களாக இருப்பாங்க. 2023 நடக்க போகும் ராகு கேது பெயர்ச்சி பார்த்திங்கன்னா ராகு பகவான் மீன ராசிக்கு சஞ்சாரம் செய்ய போகிறார். இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா ராசிகளுக்கு கூடுதல் பாதிப்பு ஏற்படுறக்கலாம் வாய்ப்புகள் கண்டிப்பாகவே இருக்குன்னு சொல்லிடலாம். அந்த வகையில் 2023ஆம் ஆண்டு புத்தாண்டில் எந்தெந்த ராசிக்காரனர் சர்ப்ப கிரகங்களால் ராகு கேதுவால் பார்த்திங்கன்னா பாதிக்கப்படுவாருங்கிறத பார்க்கலாம். எந்த விஷயங்களில் இந்த ராசிக்காரர்கள் கவனமாக இருக்க வேண்டுங்கிறதையும் விரிவாக பார்க்கலாம். இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற ஆல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 2023 அக்டோபர் மாதம் 30ஆம் தேதி நடக்க போகும் இந்த ராகு கேது பெயர்ச்சினால் பார்த்திங்கன்னா கவனமாக இருக்க வேண்டிய ராசிகளில் பார்த்திங்கன்னா மேஷ ராசி ஒன்று. மேஷ ராசிக்காரங்களுக்கு பார்த்திங்கன்னா ராகு கேது பகவான் பார்த்திங்கன்னா சாதகமற்ற நிலையை கொடுக்கறக்கு வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லலாம். ராகு பகவான் பெயர்ச்சினால் அதிக கவனம் கண்டிப்பாகவே மேஷராசிக்காரங்க எடுத்துக்கணும். இருந்தாலும் கேது பகவான் பார்த்திங்கன்னா 7ஆம் இடத்துக்கு வர்றதுனால பார்த்திங்கன்னா தொழில் கூட்டாளிகள் வாழ்க்கை துணை மூலம் நல்ல லாபங்கள் கிடைக்கிறக்கலாம் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. எந்த ஒரு முதலீடுகள் செய்கிறதுனாலும் சரி கவனத்துடன் செஞ்சுட்டு வர்றது மேஷராசிக்காரங்களுக்கு அதிக நன்மைகளை கொடுத்துக்கிட்டு வரும்னு சொல்லலாம். இருந்தாலும் இந்த ஆண்டு உங்களுக்கு நிறைய நன்மைகளை கொடுக்குற காரணத்தினால பார்த்திங்கன்னா முதலீடுகள் செய்கிற அளவுக்கு உங்களுக்கு நன்மைகள் அதிகமாகவே இருக்கும்னு சொல்லலாம். நன்கு ஆராய்ந்து ஆலோசனை பண்ணி நீங்கள் முடிவெடுக்கிறது உங்களுக்கு பெரிய அளவுக்கு நன்மைகளை கொடுத்துக்கிட்டு வரும். புதிய தொழில் ஆரம்பிக்கிறதுனாலும் இது ஒரு சிறப்பான காலகட்டமாக இருக்கும். புதிய விஷயங்களை முயற்சி செய்வது போன்ற விஷயங்களில் பார்த்திங்கன்னா நீங்கள் கூடுதல் கவனம் எடுத்துக்கிறது உங்களுக்கு நன்மைகளை கொடுத்துக்கிட்டு வரும். குறிப்பாக பார்த்திங்கன்னா நேர்மையான செயலை நடத்தும் போது உங்களுக்கு அதிக நன்மைகள் இந்த ராகு கேதுவனால் கண்டிப்பாகவே கிடைக்கும்னு சொல்லலாம். கேது பகவானால் மேஷராசிக்காரங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த அக்டோபர் மாதத்துக்கு பிறகு நல்ல பலன்களை அதிகமாகவே எதிர்பார்க்க முடியும். சில சிக்கல்கள் உங்கள் வாழ்க்கையில் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால பார்த்திங்கன்னா அக்டோபர் மாதத்துக்கு பிறகு மேஷராசிக்காரங்க கூடுதல் கவனம் செலுத்திட்டு வர்றது உங்களுக்கு அதிக நன்மைகளை கொடுத்துக்கிட்டு வரும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா மிதுன ராசி. மிதுன ராசிக்காரங்களுக்கு பார்த்திங்கன்னா 11 ராகுவும் 5ஆம் இடத்துல கேதுவும் சஞ்சாரம் செய்ய போகிறாங்க. உங்களுக்கு பார்த்திங்கன்னா பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களில் உயர்வுங்கிறது நிச்சயமாகவே கிடைக்கும்னு சொல்லலாம். திடீர் செலவுகள் வர்றக்கும் வாய்ப்புகள் கண்டிப்பாகவே இருக்குது. பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் மிதுன ராசிக்காரங்க கூடுதல் கவனம் எடுத்துக்கணும்னு சொல்லலாம். செலவு செய்யும் போது பார்த்திங்கன்னா ஆராய்ந்து செயல்படுறது உங்களுக்கு நன்மைகளை கொடுத்துக்கிட்டு வரும். தேவையற்ற வீண் செலவுகளை தவிர்த்துக்கிட்டு சேமிப்பு போன்ற விஷயங்களை நீங்கள் ஈடுபடுறது உங்களுக்கு அதிக நன்மைகளை கொடுத்துக்கிட்டு வரும். அதே போல் மிதுன ராசிக்காரங்க பார்த்திங்கன்னா இந்த ராகு கேது பெயர்ச்சிக்கு பிறகு உணவு சார்ந்த விஷயங்களில் பார்த்திங்கன்னா கூடுதல் கவனம் எடுத்துக்கணும். ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் கண்டிப்பாகவே இருக்குதுன்னு சொல்லலாம். வெளி இடங்களுக்கு சென்று உணவு சாப்பிட்றத கண்டிப்பாகவே தவிர்த்துக்கிறது உங்களுக்கு பெரிய அளவுக்கு நன்மைகளை கொடுத்துக்கிட்டு வரும். அப்படி இல்லைன்னா பார்த்திங்கன்னா சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் ஏற்படுறக்கலாம் வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லலாம். இந்த ராகு கேது பெயர்ச்சினால் பார்த்திங்கன்னா மிதுன ராசிக்காரங்களுக்கு நன்மையும் கெடுதலும் கலந்து நடக்கிற ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிதுன ராசிக்காரங்களுக்கு உண்டுன்னு சொல்லிடலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா சிம்மராசி. சிம்மராசிக்காரங்களுக்கு பார்த்திங்கன்னா 9ல் ராகுவும் 3ல் பார்த்திங்கன்னா கேது பகவான் பெயர்ச்சியாக போகிறாங்க. ராகுவின் அமைப்பினால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இருந்தாலும் கேது பகவானால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சாதகமான பலன்களை நீங்கள் கண்டிப்பாகவே அதிகமாகவே எதிர்பார்க்க முடியும் சொல்லலாம். தந்தை ஸ்தானத்தில் பார்த்திங்கன்னா ராகு பகவான் அமரப்போகிறார். தந்தையின் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் பார்த்திங்கன்னா சிம்மராசிக்காரங்க கூடுதல் கவனம் எடுத்துக்கிறது உங்களுக்கு அதிக நன்மைகளை கொடுத்துக்கிட்டு வரும்னு சொல்லிடலாம். கேது உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நியாயமான தீர்ப்பை கண்டிப்பாகவே கொடுத்துக்கிட்டு வருவார்னு சொல்லலாம். அதாவது உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அனைத்து விஷயங்களையும் கண்டிப்பாகவே அவர் உதவி செய்வார். பிரச்சனைகள்லேருந்து விடுபடுற வாய்ப்புகள் கேது பகவானால் உங்களுக்கு கிடைக்கும் சொல்லலாம். அதே போல் கேது பகவானால் பார்த்திங்கன்னா சிம்மராசிக்காரங்களுக்கு வேலை சார்ந்த விஷயங்களில்
பணி சுமைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்படி இல்லைன்னா வேலை சார்ந்த விஷயங்களில் அலைச்சல்கள் அதிகரிக்கலாம் வாய்ப்புகள் உண்டாகும் சொல்லலாம். நீங்களும் பார்த்தீங்கன்னா அது சார்ந்த விஷயங்களில் கூடுதல் கவனம் எடுத்துக்கிறது உங்களுக்கு நன்மைகளை கொடுத்துக்கிட்டு வரும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மகர ராசி. மகர ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா 4ல் பார்த்தீங்கன்னா ராகு பகவானும் 10ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா கேது பகவானும் பெயர்ச்சி ஆக போகிறாங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிதிநிலை சார்ந்த விஷயங்களில் தடைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. கடன் யாருக்காச்சும் கொடுத்துருந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா அந்த கடனை திருப்பி வாங்குறதுக்கு காலதாமதம் ஆகிறதுக்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்குது. பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களில் பார்த்தீங்கன்னா பாதிப்பு ஏற்படுறதுக்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்குது. மகர ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ராகு கேது பெயர்ச்சினால் செலவுகள் அதிகரிக்கிறதுக்கெல்லாம் நிறைய வாய்ப்புகள் உண்டாகும் சொல்லலாம். சேமிப்பு போன்ற விஷயங்களில் நீங்கள் ஈடுபடுறது உங்களுக்கு அதிக நன்மைகளை கொடுத்துக்கிட்டு வரும். தொழில் சார்ந்த விஷயங்கள் வேலை சார்ந்த விஷயங்களில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கூடுதல் அலைச்சல்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பயணம் சார்ந்த விஷயங்கள்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செலவுகள் ஏற்படுறதுக்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லலாம். இருந்தாலும் உங்களுக்கு நல்ல அனுபவங்கள் பெறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே மகர ராசிக்காரங்களுக்கு கிடைச்சிக்கிட்டு வரும். இதனால உங்களுக்கு முன்னேற்றம் அடையக்கூடிய வாய்ப்புகளும் பார்த்தீங்கன்னா மகர ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாகவே கிடைக்கும்னு சொல்லலாம். வேலை சார்ந்த விஷயங்களில் குறிப்பாக பார்க்கும்போது மகர ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா போராடி வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகளே இந்த அக்டோபர் மாதத்துக்கு பிறகு உங்களுக்கு அமைய போகுதுன்னு சொல்லலாம். உற்றார் உறவினர்கள் கிட்ட பார்த்திங்கன்னா தேவையற்ற பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ மகர ராசிக்காரங்க பார்த்திங்கன்னா உறவுகள் சார்ந்த விஷயங்களில் தேவையற்ற வீண் வாக்குவாதங்களையோ இல்லை பிரச்சனைகளையோ சிக்காமல் இருக்கிறது உங்களுக்கு நன்மைகளை கொடுத்துக்கிட்டு வரும் சொல்லலாம். இந்த ராகுகேது பயிற்சினால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிரச்சனைகள் மட்டுமல்ல சிறப்பான நல்ல பலன்கள் கிடைக்கிறதுக்கும் அதிக வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் பொறுமையுடன் எல்லா விஷயங்களையும் செயல்படும் போது உங்களுக்கு அதிக நன்மைகள் கண்டிப்பாகவே மகர ராசிக்காரங்களுக்கு கிடைச்சிக்கிட்டு வரும். இப்போது மகர ராசிக்காரங்களுக்கு பார்த்திங்கன்னா 7.5 சனி நடந்துட்டு இருக்கு. குறிப்பாக பார்த்திங்கன்னா அதில் பாத சனி நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த ராகு கேது பெயர்ச்சிக்கு பிறகு பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல பலன்கள் நடக்கிறதுக்கும் அதிக வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லலாம். இதுக்கு முன்னாடி இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் குறையறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. தேவையற்ற வீண் செலவுகளை பார்த்திங்கன்னா நீங்கள் கண்டிப்பாகவே தவிர்த்துக்கிறது உங்களுக்கு நன்மைகளை கொடுத்துக்கிட்டு வரும்னு சொல்லலாம். வேலை தேடி கொண்டு இருக்கும் நபர்களுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு தகுதியான நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கிறக்கலாம். இந்த அக்டோபர் மாதத்துக்கு பிறகு அதிக வாய்ப்புகள் மகர ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாகவே ஏற்படும் சொல்லிடலாம். இதுக்கு முன்னாடி குடும்பம் சார்ந்த விஷயங்களில் இருந்து வந்த பிரச்சனைகள் கூட முடிவுக்கு வர்றதுக்கு இந்த அக்டோபர் மாதத்துக்கு பிறகு மகர ராசிக்காரங்களுக்கு அதிக வாய்ப்புகள் உள்ளது. அதே போல் கணவன் மனைவியெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் நிறைய பிரச்சனைகளில் சிக்கியிருப்பாங்க. சில தம்பதிகள்லாம் பார்த்திங்கன்னா பிரிவினை போன்ற விஷயங்களில் ஈடுபடுறதுக்கெல்லாம் அதிக வாய்ப்புகள் உண்டாக்கி இருக்குன்னு சொல்லலாம். இந்த 7.5 சனியும் உங்களுக்கு முடிவுக்கு வர்ற காரணத்தினாலையும் இந்த ராகு கேது பெயர்ச்சினாலையும் பார்த்திங்கன்னா மகர ராசிக்காரங்களுக்கு அதிக நன்மைகள் கண்டிப்பாகவே இருக்கும். இருந்தாலும் சில விஷயங்களில் மட்டும் நீங்கள் அதிக கவனம் செலுத்திட்டு வரும்போது உங்களுக்கு அதிக நன்மைகள் மகர ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாகவே ஏற்படும் சொல்லிடலாம். நன்றி. ஸ்ரீ ட்ரோனா ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பயனடைவாங்க. நன்றி, வணக்கம்.